நான் காசு கொடுத்துட்டு நான் காரை வாங்கிட்டு நான் ஓட்டிகிட்டு இருப்பேன் இஷ்டத்துக்கு அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு சிக்கலில் போயோ விபத்துலையோ பிரேக் ஃபெயிலரோ இல்லை மற்ற விபத்துகளோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுபோல தான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எனக்கு பைபிள் படிக்க தெரியும். இன்றைக்கி பாருங்கள் இதெல்லாம் இருக்குது உலகத்தில். அதனால தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் வீட்லேயே பைபிள் படிச்சுக்கிறேன், நான் வீட்லேயே ஆராதிச்சுக்கிறேன், நான் ஆன்லைனில் பார்த்துக்கிறேன், இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இடிக்குங்க. எங்கேயாவது போய் என்னமோ நீ பாருங்கள், எங்கேயாவது இடிக்கும், எங்கேயாவது பிரேக் ஃபெயிலர் ஆகும், எங்கேயாவது ஒரு அவங்க மூலமாக கர்த்தருடைய நாம தூசிக்கப்படும். காரணம் என்ன தெரியுமா? சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் தாங்க அது ஒழுங்காக ஓடும். ஏன்னா அங்கே அவனுக்கு தான் தெரியாதெல்லாம். ஆவியானவருக்கு தான் தெரியும் உங்களுடைய குறை நிறை, உங்களை வெற்றியாய் வாழ வைப்பது, உங்களை ஜெயமாய் வாழ வைப்பதெல்லாம் ஆவியானவருக்கு தான் தெரியும். ஆகவே தான் சர்வீஸ் ஒரு வாகனத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு தேவ பிள்ளைக்கு சபை கூடி வருகிறது மிகவும் 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 அவசியம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை இயேசு போலவே பூர்ணமாக்கப்பட்ட நிலைக்கு நாம் மாற்றப்படுகிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பாருங்க. உலகத்தின் உதாரணத்தை சொல்றேன். ஒரு ராஜா வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுக்காங்க. சின்ன பிள்ளை பிறக்குது, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பிறக்குது, ஒரு ராஜா வீட்டில் பிறக்குதுன்னு வச்சுக்காங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு அவங்க சொல்றாங்க, நீ தான் இத்தனை வயசுக்கு பிறகு நீ உங்க அப்பா உட்காந்துருக்காங்களே அந்த ராஜஸ்தானத்துல அந்த அரண்மனையில நீ உட்காருவே நீ அப்படின்னு சொன்னாக்கா, சின்ன வயசுலேருந்து அப்படிப்பட்ட எண்ணத்தை அந்த குழந்தைக்கு ஊட்டினாக்கா அந்த குழந்தை எப்படி நடந்துக்குன்றீங்க? போய் துணியெல்லாம் கழட்டி போட்டு புழுதியில் போய் உருண்டுட்டு இருக்குமா? அது சேத்துல போய் விளையாண்டுட்டு இருக்குமா? இல்லை போய் தட்டத்தை எடுத்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்குமா? அந்த குழந்தை எப்படி வளரும்? நான் அங்கே உட்கார வேண்டியவன், நான் அங்கே உட்கார வேண்டியவன், நான் அங்கே உட்கார வேண்டியவன். எல்லாத்தையும் என்ன பண்ணும்? தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய டிசிப்ளின்ஸை, தன்னுடைய எஜுகேஷனை எல்லாம் அதுக்கு தகுதியானதாக மாற்றத்துக்கு பார்க்கும். நான் அங்கே உட்கார வேண்டியவன் அப்படின்னு சொல்லி அதற்குரிய காரியங்களை, அந்த மேன்மையான அந்த ராஜஸ்தானத்துக்கு தேவையான அந்த காரியங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டும் இல்லையா? அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை போல இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் இருப்போமா? அதனால்தான் அவரோடு கூட நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கே போக வேண்டியவங்க? நாம் எங்க சேர வேண்டியவங்க? எதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? எதற்கு நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம்? எதற்கு தேவனுடைய பிள்ளையாக நம்மை தேவன் ஒரு மாற்றி இருக்கிறார்? எதற்காக மாற்றி இருக்கிறார்? பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள. ஆமேன். நாம் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். ஆமேன். இந்த உலகத்தில் கர்த்தரையே நம்பி இருக்கிற மக்களை பார்த்து ஒரு மாதிரி பரிதாபப்படுறாங்க. ஆனால் பரிதாபப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே நம் பாக்கியவான்கள் என்று சொல்லி நம்மையே நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். நம் பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு நம்மளுடைய வார்த்தை சொல்லுகிறது. நமக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார், அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை என்று சொன்னால், ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை. இந்த உலகத்தில் பாருங்க, பல நேரங்களிலே சூழ்நிலைகள் மாறும் பொழுது மனிதனுடைய நம்பிக்கையும் மாறிவிடும். ஆனால் சூழ்நிலை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மாறினாலும் கூட நம்முடைய நம்பிக்கை மாறாமல் இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும், விசுவாசமும் உறுதியும், அவர் மேல் நம்பிக்கையும் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் அவருடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அதைத்தான் ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால். ஆமேன். பல நேரங்களில் பாருங்க, நம்முடைய நம்பிக்கை இந்த உண்மையே அப்படின்றது குறித்து நாம் மீண்டும் ஏன் நினைவுபடுத்துகிறேன்னு சொன்னாக்கா, எந்த ஒரு காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்திலும் நம்முடைய நம்பிக்கைக்கு ஆதாரம் இயேசுவும் அவருடைய வார்த்தையுமாய் இருக்க வேண்டும். நாம் பல நேரங்களில் நம்பிக்கையை வேற மனுஷர் மேலோ இல்லை ஏதாவது ஒரு மற்ற பொருள் மீதோ நமக்கு இருக்கிறதா அந்த உலகத்தில் இருக்கிற செல்வத்தின் மீதோ அந்த நம்பிக்கையை வச்சுட்டு 2வது ஸ்தானத்தில் இயேசுவை நம்பணும் அப்படின்னு சொன்னாக்கா அது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் பல நேரங்களிலே தேவ பிள்ளைகள் நான் சொல்லுகிற ஆலோசனை, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். ஆனால் இன்னைக்கு எப்படி ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கிற எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், அந்த காரியத்தை துவங்குவதற்கு முதலாக
துவங்குவதற்கு முன்பதாகவே, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் துவங்க போகிறேன், இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், எனக்கு வழிகாட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிட்டு உபவாசம் இருந்து ஜெபிச்சு, எப்படி ஜெபிக்க முடியுமோ கொஞ்சம் காத்திருந்து ஜெபிச்சு கர்த்தருடைய உதவியோடு கூட செயல்படும் பொழுது நிச்சயமாகவே செம்மையான வழியில் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணுறோம்? மனுஷர்களை நம்பிடுறோம், பல நேரங்களில் பணத்தை நம்பிடுறோம், நம்முடைய பலனை நம்பிடுறோம், எல்லாம் முயற்சி பண்ணிட்டு கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணுங்க. தவறுன்னு சொல்லலை, ஆனால் என்னுடைய ஒரு விசுவாசம் என்னன்னாக்கா, ஒரு காரியத்தை அதை துவங்குவதற்கு முன்பதாகவே அவர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணி, அதாவது நம்பிக்கை வைத்துனாக்கா ஜெபித்து, ஊக்கமாய் ஜெபித்து, காத்திருந்து ஜெபித்து, கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு செயல்படுவது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமானது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உறுதியாய் அவரை நம்புவதற்கு நமக்கு பெரிய ஒரு உதாரணமாக இருப்பது யோபுனுடைய வாழ்க்கை. யோபு 13:15 யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். என்ன சொல்கிறான் பாருங்க, யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை! இதுதாங்க உறுதியான ஒரு நம்பிக்கைன்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னாக்க, ஏன் அப்படி நம்பிக்கை இருக்கிறான்? அவன் கொன்று போட்டாலும் நம்பிக்கை இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஏன் அப்படி நம்பிக்கை, என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கை இருப்பேன் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னாக்கா, அவன் சொல்கிறான், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தார். எல்லாம் சொல்ல, கர்த்தர் கொடுத்தார். அது கர்த்தர்கிட்ட சொல்கிறது தான் அறிவில்லாத சொல்கிறான். ஆனால் பாருங்க, சில நேரத்தில் பாதி சத்தியம் சில நேரத்தில் தெரிஞ்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் தெரியாத வாயிலேருந்து ஏதோ ஒன்று நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அவன் சொல்கிறான், யோபு 1:21 அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். யார் கொடுத்தது? அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார்ன்றது அறிக்கை பண்ணுறான். ஆனால் கர்த்தர் தான் எடுத்தார்ன்றான். கர்த்தராக எடுத்தார், கர்த்தர் எடுக்கலை. பிசாசு தான் அவனுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்றத நம்புகிறான். கர்த்தர் எடுத்தார்ன்றது சரியான ஒரு வெளிப்பாடு இல்லை அவனுக்கு. அதனால்தான் சங்கீதம் அதுலேயே யோபு 42:3 அவன் சொல்லுகிறான், அறிவில்லாமல் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்றான். கர்த்தர் எடுத்தாருன்னு அறிவில்லாமல் சொல்லிட்டேன் அப்படி சொல்கிறா பாருங்க. கர்த்தர் தான் கொடுத்தாருன்றது சரியான வெளிப்பாடு, கர்த்தர் எடுத்தாருன்றது சரியான வெளிப்பாடு இல்லை. ஆகவே தான் நான் சொல்லுகிறான் யோபு 42:3, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததும் எனக்கு புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் அளப்பினேன் என்றான். எனக்கு தெரியல, என்ன நடக்குது தெரியல, வாய் திறந்து கர்த்தர் எடுத்தார்னு சொல்லிட்டேன். ஆனால் கர்த்தர் கொடுத்தாருன்றது உண்மை. அப்போ கர்த்தர் தான் கொடுத்தார் என்பது என்று விசுவாசிக்கும் பொழுது அவர் மேல் உறுதியாய் அவனால் நம்ப முடிகிறது. உறுதியாக நம்பினான், அந்த உறுதியில் அவன் நின்றான், அந்த உறுதியிலே அவன் நின்றான், அந்த உறுதியாய் அவன் விசுவாசித்தான், அவர் மேல் நம்பிக்கை இருந்தான். அவனுடைய காரியங்கள் மீண்டும் துளிர்த்தது, அவனுடைய காரியங்கள் மீண்டும் அவனுக்கு வாய்த்தது, அவனை இரட்டிப்பாய் தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ உறுதியான நம்பிக்கை என்பது அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் பல விதங்களிலே அவன் வேண்டாத வார்த்தைகளை பேசினான், சோர்ந்து போனான், அவன் உடைந்து போனான், கலங்கினான். அவனே சொல்லுகிறான் யோபு 42:3, அறிவில்லாமல் புத்திக்கு எட்டாமல் அறியாதெல்லாம் நான் தெரியாததெல்லாம் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே சில தீமைகளை அவன் அனுபவித்து பின்பு கர்த்தர் அவனுக்கு நன்மையானதை தருகிறதை அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நமக்கு நான் சொல்கிறது, இன்றைக்கு நாம் இயேசுனுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நம்பிக்கையில் உறுதியாய் இருப்பதற்கு நாம் இன்றைக்கு நாம் யாராய் இருக்கிறோம், தேவன் நமக்கு எப்படி நன்மைகளை செய்கிறார், நாம் எப்படி ஜெயிக்க முடியும், பல சூழ்நிலைகளை யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது போன சில காரியம் நடக்கும் பொழுது நாம் புரியாத எதையும் அளப்ப வேண்டியதில்லை, புரியாத எதையும் கலங்க வேண்டியதில்லை. ஏன்னா இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு
உறுதியாய் பற்றி கொண்டிருப்பதற்கு எபிரேயர் 3:6 சொல்லுகிறது போல, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாயில் நாமே அவருடைய வீட்டாராயிருப்போம். இப்போ முடிவு பரியந்தும் உறுதியாய் அவர் மேல் நம்பிக்கை இருப்பதற்கு இன்றைக்கு நமக்கு அவருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா காரியங்களையும் அன்றைக்கு யோபுவுக்கு தெரியாதிருந்து போல நமக்கு தெரியாதிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும், நாம் யாராய் இருக்கிறோம், இயேசு என்ன செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். அவனுக்கு யோபு சொல்றான், எனக்கு தெரியாது, என் புத்தி கெட்டல அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் யோசித்து பாருங்க, நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு யாருன்னா சொன்னால் ஒத்துக்குவார்? ஆண்டவர் எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஆகவே மரியாதையே வாழ்ந்துட்டேன், எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஆகவே பாவத்திலேயே வாழ்ந்துட்டேன், எனக்கு இது தெரியாத ஆண்டவரேன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். ஏன்னாக்கா எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்தி, பரிசுத்தவான்கள் மூலமாய் வெளிப்படுத்தி, அவருடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தி, நான் கடந்த வாரத்தில் சொன்னது போலவே கேள்வியும் நம்முடைய வாழ்க்கைக்கான அத்தனை கேள்விக்கான பதிலையும் எழுதி கையில் கொடுத்த பிற்பாடு பெயில் ஆனால் யாருடைய பொறுப்பு? நம்ம பொறுப்பு தானே. ஆண்டவரே எனக்கு தெரியாது இதை பற்றி அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆகவே இன்றைக்கு தேவன் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து, சபையை கொடுத்து, தேவ ஊழியக்காரர்களை கொடுத்து, அதை எடுத்து விலக்கி பிரசங்கிக்கும்படியான போதகர்களை கொடுத்து, சுவிசேஷர்களை கொடுத்து, தீர்க்கதரிசிகளை கொடுத்து, மேய்ப்பர்களை கொடுத்து அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நற்செய்தி எல்லா பகுதிகளிலும் செல்வதற்கான வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்து, நம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவர் நமக்கு வெளிப்படுத்தி, நம்மை குறித்து அவர் வெளிப்படுத்தி, அவரை குறித்து அவர் வெளிப்படுத்தி, இப்படி எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறபடினாலே நாம் தெரியாதுன்னு சொல்லிவிட முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கும் தோல்விக்கும், நம்முடைய வாழ்க்கை நித்தியத்திற்கு போவதற்கும் நரகத்துக்கு போவதற்கும் நமக்கும் நம்முடைய ஜவாப்தாரியும் நம்முடைய பொறுப்பும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் போக்கு சொல்ல இடமில்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு இடமில்லை. ஏன்னா நிச்சயமாகவே உலகத்தில் பல காரியங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த இயேசுவை தெரிந்து கொள்ள முடியும், இயேசு யார் என்று தெரிந்து கொள்ள முடியும், என்ன செய்தார் என்று தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிடவே முடியாது. கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார், இயேசு என்ற பெயரில் வந்திருக்கிறார். அவர் வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், சரித்திரத்தில் உண்டு. பைபிளை நம்மளும் சரித்திரத்தில் இயேசு வந்ததுக்கான ஆதாரங்கள் உண்டு, அவர் பாடுபட்டதுக்கான ஆதாரங்கள் உண்டு, மரித்து உயிரோடு எழுந்ததுக்கான ஆதாரங்கள் உண்டு. அவரை நம்புவோம், உறுதியாய் நம்புவோம், அவர் மேல் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே ரட்சிப்பும் நன்மைகளும் பரலோகமும் கேரண்டி உண்டு. ஆமேன். முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பதற்கு தேவையான வார்த்தைகள் ஆவியானோர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அறிந்து புரிந்து விசுவாசித்து உறுதியாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இம்மையிலும் மறுமையிலும், எஸ் சொல்லுகிறார், இம்மையிலும் மறுமையிலும், எல்லாம் சொல்லுங்க, இம்மையிலும் மறுமையிலும். பலர் இப்படி நினச்சிக்கிறாங்க, இயேசு நம்பும் பொழுது இந்த இம்மையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இல்லைங்க, இயேசு நம்பும் பொழுது இம்மையில தான் உறுதியாய், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது இம்மையிலே தான் இரட்டிப்பான நன்மைகளை யோபுக்கு கொடுத்தார். ஆமேன். யோபு உண்மையாக இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் சில பிசாசினால் உண்டான சில நஷ்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது ஆண்டவர் சொல்ல, சரிப்பா பரவாயில்ல, பிசாசு தான் உன்னை சோதிச்சு உனக்கு பல நஷ்டங்களை உண்டாக்கிட்டான், பரவாயில்ல நீ பரலோகத்துக்கு வந்துரு, உனக்கு நான் நல்ல பலனை தரேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு நேராக கூட்டிகிட்டு போயிடல. அவர் சொல்கிறாரு, என்னை உறுதியாய் நம்பியிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன்றத உன் வாழ்க்கையை நான் உதாரணமாக வச்சு நான் ஒரு மாதிரியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு அவர் இம்மையிலேயே இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். ஆமேன். இவ்வளவு இயேசு மேல் உறுதியாய் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால்
இம்மையிலேயே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நித்தியமும் கேரண்டி உண்டு. ஆமேன். வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 4 - 12 வரலும் வாசிக்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடுகள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. நன்றாய் புரிந்து கொள்வோம். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல. அப்ப ஆவியானவராலே வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்த வெளிப்பாடு, நம்மை குறித்த வெளிப்பாடு, இயேசு என்ன செய்திருக்கிறார் என்ற வெளிப்பாடு இன்றைக்கு நமக்கு ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அதனால்தான் அறிவிக்கப்பட என்ன நடக்குதுன்னு அறியாதனால தான், என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத அறியாதனால தான் யோபு 42:3 சொல்றான், நான் அறியாதையும் என் புத்திக்கு எட்டாததையும் அளப்பினேன். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது, சில தீமைகளோ சில தோல்விகளோ நடக்கும் பொழுது நாம் புத்தி இல்லாமல் அறிவில்லாமல் அளப்ப வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால் ஆவியானவராலே நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய எல்லா காரியங்களுக்கு தேவையான பதில்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற இரகசியத்தை ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. ஆமேன், ஹல்லேலூயா. ஆவியானவராலே எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். அவர் சொல்லுகிறார் பாருங்க, எங்க வெளிப்பாடு கிடைக்குது. அதனாலதான் எவ்வளவு நீங்க வேதத்தை வாசித்தாலும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானிக்கிறது நல்லது. ரெகுலராக வேதத்தை வாசிங்க, அதையே அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க, அதை நீங்கள் ஜபமாக்குங்க, வேத வசனங்களை துதியாக்குங்க, விசுவாச அறிக்கையாக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சில வெளிப்பாடுகள் எங்கே வருதானாக்கா, எபேசியர் 3:10 சொல்லுகிறது. அதுக்குத்தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லுகிறது வேதவசனம். எதுக்கு தெரியுமா? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ஆமேன், ஹல்லேலூயா. எங்க தேவன் தம்முடைய பிள்ளைகளை சபையாய் கூட்டி ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கும்படி ஒரு ஒழுங்கு செய்திருக்கிறாரோ, அந்த சபையில் கூடி வரும் பொழுதுதான் சில வெளிப்பாடுகள், சில சத்தியங்கள் நம்மை ஊன்ற கட்டுகிறதும் நம்மை தெளிவாக்குகிறதும் இந்த பூமியில் வெற்றியாய் ஜெயமாய் பரிசுத்தமாய் அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு தேவையான சில வெளிப்பாடுகள் பரிசுத்த ஆவியின் மூலமாக சபையின் மூலமாய். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும், நீங்கள் எவ்வளவு ஒரு படிப்பறிவு உள்ளவர்களாக இருந்தாலும், ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும், ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், ஆண்டவர் சில காரியங்களை சபையின் மூலமாய், அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக அவருடைய ஞானம், கர்த்தர் என்ன செய்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எனக்காக என்ன கொடுத்திருக்கிறார், உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் யார் என்ற அந்த அவருடைய ஞானம், அவருடைய சத்தியம், அவரை பற்றிதான சில காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சபையின் மூலமாய் தெரிய வரும். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில யோசனை பண்ணி பாருங்க,
இன்னைக்கு இயேசுவை பற்றியும் அவர் செய்கிற காரியங்களை பற்றியும் சத்தியங்களை பற்றியும் சரியான ஒரு அறிவு தெளிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபையில் ரெகுலராக கலந்துருக்க மாட்டாங்க. ரெகுலராக தேவன் சபையில் ரெகுலராக தம்முடைய வார்த்தையை ஒன்றின் பின் ஒன்றாக தேவையானதை அவர் தருவார். தேவையில்லாதங்க நிச்சயிட்டு என்னை பற்றியோ இல்லை உலகத்தை பற்றியோ இல்லை மற்ற காரியங்களை பற்றியோ ஏதோ கர்த்தர் செய்த சில அற்புதங்களை பற்றியோ மாத்திரம் இங்கே சொல்லிட்டு இருக்கிறதுக்கான நேரம் அல்ல. இது கர்த்தர் தருகிறதான வெளிப்பாடுகளை கொண்டு வருகிற ஒரு நேரம். ஆமென். அது உங்களுக்கும் எனக்கும் தேவையான வெளிப்பாடு சபையின் மூலமாய் தருவார். நம் வாழ்க்கைக்கு இம்மைக்கு தேவையான வெற்றி வாழ்க்கைக்கு தேவையான வெளிப்பாடுகள் சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக தெரியப்படுத்துகிறார். அது தேவன் நியமித்திருக்கிறதான ஒரு தீர்மானம். அனாதி தீர்மானத்தின்படியே தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே அவருடைய தீர்மானங்க. அங்கதான் எல்லாம் தெரியும். குறை நிறையெல்லாம் அங்கதான் தெரியும். சபையில் கூடி வந்து ஆராதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய குறை தெரியும், நமக்கு வச்சிருக்கிறதான ஃபியூச்சர் தெரியும், நம்முடைய எதிர்காலமெல்லாம் எங்க தெரியும், நம்முடைய குறை எங்க தெரியும், நம்முடைய பாசிட்டிவ் எங்க தெரியும், நெகட்டிவ் எங்க தெரியும். நான் சில நேரங்களில் சொல்லுகிறது உண்டு. ஒரு வாகனத்தை ஒரு வாகனத்தை வாங்குற ஒரு காரை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த காரை வாங்கினதும் கம்மன் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டிக்கிட்டே இருந்தாக்கா சில மாதங்களுக்கோ சில வருஷங்களுக்கோ ஓட்டிகிட்டு இருந்தாக்கா எப்படி இருக்கும் அந்த காரு? என்ன ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. என்ன ஆகும்? அதில் என்ன தேஞ்சு இருக்குது, என்ன போயிருக்குது, என்ன வந்திருக்குதுன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? நம்ம கொண்டு போய் ஷோரூமில் விட்டாக்கா அங்கே சர்வீஸ் பண்ணாங்க. சர்வீஸ் பண்ணும் பொழுது அவன் இது தேஞ்சு போயிருக்குது, இது பிளாக் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டெக்னீஷியனுங்க அதை என்ன பண்ணாங்க, சரி செய்து மீண்டும் அது சிறப்பாக ஓடுகிறதற்கு அங்கே தான் சரி செய்யப்படும். அது நான் காசு கொடுத்துட்டு நான் காரை வாங்கிட்டு நான் ஓட்டிகிட்டு இருப்பேன் இஷ்டத்துக்கு அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு சிக்கலில் போயோ விபத்துலையோ பிரேக் ஃபெயிலரோ இல்லை மற்ற விபத்துகளோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுபோல தான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எனக்கு பைபிள் படிக்க தெரியும். இன்றைக்கி பாருங்கள் இதெல்லாம் இருக்குது உலகத்தில். அதனால தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் வீட்லேயே பைபிள் படிச்சுக்கிறேன், நான் வீட்லேயே ஆராதிச்சுக்கிறேன், நான் ஆன்லைனில் பார்த்துக்கிறேன், இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இடிக்குங்க. எங்கேயாவது போய் என்னமோ தான் நீ பாருங்கள், எங்கேயாவது இடிக்கும், எங்கேயாவது பிரேக் ஃபெயிலர் ஆகும், எங்கேயாவது ஒரு அவங்க மூலமாக கர்த்தருடைய நாம தூசிக்கப்படும். காரணம் என்ன தெரியுமா? சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் தாங்க அது ஒழுங்காக ஓடும். ஏன்னா அங்கே அவனுக்கு தான் தெரியாதெல்லாம், ஆவியானவருக்கு தான் தெரியும். உங்களுடைய குறை நிறை, உங்களை வெற்றியாய் வாழ வைப்பது, உங்களை ஜெயமாய் வாழ வைப்பதெல்லாம் ஆவியானவருக்கு தான் தெரியும். ஆகவே தான் சர்வீஸ் ஒரு வாகனத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு தேவ பிள்ளைக்கு சபை கூடி வருகிறது மிகவும் 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 அவசியம். ஆமென். அது சபையில் தான் தேவன் வெளிப்படுத்துகிறார், நம்மை உருவாக்குகிறார், நம்மை ஊன்ற கட்டுகிறார். நான் கடந்த வாரத்திலே உங்களுக்கு சொன்னேன், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதுபடி செய்யாமல், அது ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தங்க. அது வேணுமா தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் இஷ்டமானதுபடி செய்யாமல் காலை விலக்கி அந்த நாளை மனமகிழ்ச்சி நாளாக எண்ணுவாயானால், அப்போ அந்த சர்வீஸு அப்படின்றத தேவனுடைய ஞாயிற்றுக்கிழமையில தேவனை ஆராதிப்பது ஒரு கனமாக பார்த்த அப்படின்னாக்கா ஒரு மரியாதையை பற்றி இல்லை. இன்னைக்கு முதலாவது கர்த்தர் நியமிச்ச ஒரு நாள், இது ஆதி காலம் முதல் கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு நாள். இன்னைக்கு நான் போய் அவரை ஆராதிச்சு பின்பு வந்து என்னுடைய வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. அவர் சொல்றாரு, யாக்கோபின் சுதந்திரம். ஹல்லேலூயா. யாக்கோபின் சுதந்திரம் என்னங்க? அது என்னையே பார்க்க முடியல, டபுள் போர்ஷன் ஆசீர்வாதம், பூமியின் உயர்ந்த இடத்துல உட்கார பண்ணுவேன். அவர் செய்வாருங்க அதை. அதனால தான் கடந்த வாரத்தின் செய்தி போய் கேட்டு பாருங்க. அந்த அப்பொழுதுன்றது உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், என்ன ஒரு ஆசீர்வாதமானது. அதை நான் 2 தடவை கேட்டுட்டேன், எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. மீண்டுமே அவர் சொல்லிட்டாருன்னா அவர் நிச்சயமாய் தேவன் செய்வார். ஆகவே தான் சபையில் சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக சபை கூடி வருகிறது அவசியம். ஆகவே தான் நமக்கு தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திருக்க. நாம் புலம்ப வேண்டியதில்லை, யோபுவை போல நாம் வளர்ப்ப வேண்டியதில்லை. நாம் ஒரு உறுதியாய் நிற்கலாம். உறுதியாய் நிற்பதற்கு தேவையான வெளிப்பாடு, தேவையான ஆலோசனை, தேவையான பலன் சபையின் மூலமாய் பரிசுத்த ஆவியான துணையோடு கூட நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அடுத்து 1 கொரிந்தியர் 2:6-16. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம்,
எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்து நீங்கள் கவனிங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 6லிருந்து 16 வரலும் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டு இருந்தது ரகசியமான ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை இன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவில்லை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை இன்றி ஒருவனும் தேவனுக்குரியவில்லை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவில்லை அறியும்படி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகள் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவில்லை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவிலை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எல்லாவற்றையும் எப்படி நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாராம்? நமக்கோ அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியினாலே. வாழ்க்கையில் யோபுவை போல நீங்கள் புலம்ப வேண்டியதில்லை, நீங்கள் அலப்ப வேண்டியதில்லை. உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவராலே சில வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் அது பல விதங்களிலே வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவருடைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். சபையிலே கூடி வரும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அனந்த ஞானத்தின்படியே அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே பல வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மை அவர் பலப்படுத்துவார், நம்மை வெற்றியாய் வாழ வைப்பார், நமக்கு நன்மைகளை தருவார். அப்ப ஆவியானவராலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, நம்மளுக்கு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. அதுதான் வெளிப்பாடு அப்படின்னு சொன்னாக்கா என்ன சொல்லுகிறேன் நான்? அதுதான் பதில். எல்லாரும் சொல்லுங்க, பதில். கேள்விக்கான பதில். கேள்விக்கு நாம் எத்தனை கேள்விகளை கேட்குறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில் இது இருக்குது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சோர்வு? ஏன் இந்த வாழ்க்கையில் கடன்? ஏன் இந்த வாழ்க்கையில் வியாதின்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் கேள்வி. இதுக்கான பதில் தான் இங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதிலை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி எழுதி நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். பதிலை தேடுறதுக்கே இஷ்டமல்ல சில பேர்த்துக்கு. சிலருக்கு கேட்கறதுக்கு அந்த பதிலை இங்க சபையிலே உண்டாகிறதான வெளிப்பாடுகளை கேட்கறதுக்கே செவி திறக்கிறதில்ல. ஆனா ஜபம் அவசியம், ஜபம் அவசியம். ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெபிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிற வெளிப்பாடுகளை கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு எப்படிப்பட்ட வெளிப்பாடுனாக்கா, சிலர்கிட்ட நான் சொல்லுவேன், எனக்கு யாராவது ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாக்கா சின்ன சின்ன காரியங்களை நாம் திடீர்னு நம்ம முடிவெடுத்து நம்ம செய்கிறோம். சில முக்கியமான காரியங்களை, சில திருமண காரியங்கள், சில பெரிய பிஸ்னஸ் பண்ணுகிற காரியங்கள், சில பெரிய முதலீடு செய்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணி கர்த்தர் சொன்னால் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம வளரணும். ஆமென். அதனால் சிலர்கிட்ட கேட்க ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க, ஒரு வீட்டாண்ட ஒரு கூட்டம் நடத்தலான்ட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. நான் அடுத்த நிமிஷம் சொன்னேன், கர்த்தருடைய ஆவியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் நடத்த சொன்னால் நடத்துங்க. அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பழக்கத்துக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணி இது செய்யலாமான்னு சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு வெளிப்பாடு சொல்லுங்கள். நல்லது, வெளிப்பாடு
ஆவியானவர் மூலமாய் பரிசுத்தவான்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டு சில வெளிப்பாடுகளை சொல்லுகிறார். ஆனால் நாங்களோ ஊழியக்காரராக இருக்கிற நாங்கள் சொல்லுகிற வெளிப்பாடின் மேலேயே உங்கள் வாழ்க்கை கட்டணைகளாக ரொம்ப ஆபத்து. உங்களுக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிஸ்னஸை குறித்து, உங்கள் திருமணத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, நீங்கள் செய்கிற தொழிலை குறித்து உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கிற வரையும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். ஆமென். காத்திருந்து ஜெபித்து நிச்சயமா தைரியமா சொல்லணும், ஆவியானவர் தான் எனக்கு சொன்னாருங்க, கர்த்தர் எனக்கு செய்ய சொன்னாருங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு சமாதானமும் ஒரு உறுதியும் வருகிற வரையிலும் கூட காத்திருக்கலாம். ஏன்னா ஆவியானவர் இன்றைக்கும் நம்முடைய காரியங்களை அவர் நம் உள்ளத்திலே வெளிப்படுத்துகிறாயிருக்கிறார். வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறாயிருக்கிறார். தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அப்படின்னா வெளிப்படுத்தினார் அப்படின்றத நான் எப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, பதில் கொடுத்து விட்டார், பதில் எழுதி கொடுத்து விட்டார், பதிலை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் யார் என்ற வெளிப்பாடு இன்னைக்கு பார்க்க போறோம். சில காரியங்களை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நாம் யார் என்ற வெளிப்பாடு ஆவியானவராலே நமக்கு வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வார்த்தையின் மூலமாக இயேசு சொல்றாரு பாருங்க. இயேசு சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான், நானும் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யார்? நான் யார்? அப்படி இயேசு யாருக்கு? நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பாக இருந்தாக்கா இயேசு என்ன பண்றாரா, அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பாருங்க, எப்படிப்பட்டதான ஒரு வாக்கு தத்தமாக எடுத்துக்கலாம் இதை. என்னை வெளிப்படுத்துவேன். இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை எனக்கு வெளிப்படுத்தும். அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா, அவர் யாருன்ற வெளிப்பாடு கிடைச்சிருச்சுனாக்கா, அன்னைக்கு பேதுரு சொல்றான், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? என்ன இருக்குதா இயேசுகிட்ட? வாழ்வு தரும் ஜீவ வார்த்தை. எங்க போக முடியும்? யோசனை பண்ணி பாருங்க, எங்க போக முடியும்? வாழ்வு தருகிறதான வார்த்தை நீராய் இருக்கிறீர், உம்மிடத்தில் வாழ்வு தரும் வார்த்தை உண்டு, ஆகவே நான் எங்க போவேன்? இயேசு வெளிப்படுத்துறாரு. எம்மாவுஸுக்கு 2 சீடர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல, புலம்பிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, சிலுவையில் அடைஞ்சிட்டாங்க, இயேசுவை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க, இன்னையோட 3 நாள் ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நாங்கள் எல்லாம் சீடர்கள்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளிப்பாடு இல்லை, அறிவில்லை, புலம்பல், ஒரே புலம்பல், துக்கம், வேதனையோடு கூட. அப்போ ஆண்டவர் அவரோடு போய் உட்கார்ந்து அப்பத்தை பிட்டு தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். இயேசு யார் என்று பல நேரங்களிலே நமக்கு வெளிப்பாடு இன்னும் அதிகமாய் தேவையாக இருக்கிறது. ஏன்னா இந்த சின்ன மூலையில் பல நேரங்களில் இயேசு பற்றி மறந்து போய் விடுகிறோம், அவருடைய அற்புதங்களை மறந்து விடுகிறோம், அவருடைய அதிசயங்களை மறந்து விடுகிறோம். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் அற்புதத்தை பெற்றுக்குவாங்க, அப்பயே மறந்து போயிடுவாங்க. திருப்பியும் சொல்கிறாங்க அவங்க, நாங்கள் வனாந்தரத்தில் எங்களுக்கெல்லாம் இறைச்சி வேணும். என்ன வேணும்? கறி வேணும், கறி சாப்பாடு வேணும். கொடுக்க முடியுமா உங்கள் ஆண்டவரால்? மோசையிட்டு கேட்குறாங்க. ஏன்னா மறந்துடுறாங்க உடனடியா. அவர் யாருன்றத மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகிற. வனாந்தரத்தில் ஒரு காற்றை வீச பண்ணி காடைகளை கொண்டு வந்து குவித்து, தேவனால் கூடாத காரியம் உண்டோ அப்படி கேட்குறாரு மோசையிட்டு பார்த்து. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? அவர் தம்மை தாம் யார் என்பதை வெளிப்படுத்தி அவர்களுக்கு வனாந்தரத்தில் இறைச்சியை கொடுக்கிறார். உடனடியாக அதை சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துல போகும்பொழுது தண்ணி இல்லை. ஐயோ, ரொம்ப தண்ணியே இல்லை, எங்களுக்கெல்லாம் தாகமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு உடனே புலம்பர முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. முறுமுறுக்க ஆரம்பிச்சதும் மோசே தேவன்கிட்ட சொல்கிறான், இவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க தண்ணி இல்லைன்று. அப்போ எங்கேருந்து தண்ணி வர வைக்கிறாரு? இஸ்ரேல் மக்களுக்கு தண்ணி எங்கேருந்து வர வைக்கிறாரு? எங்கேருந்து வர வச்சாரு? பாருங்க, எப்படிப்பட்டதான வெளிப்பாடு. கற்பாறையிலேருந்து தண்ணீரை வர வைக்கிறாரு. கல்பாறையிலிருந்து தண்ணி வருமா? தேவன் செய்த ஒரு காரியம், அற்புதங்கள். இன்னொரு இடத்துக்கு போறாங்க, தண்ணி இருக்குது, ஆனா கசப்பா இருக்குது.
கசப்பா இருக்குது, உடனடி அங்க முறுமுறுக்கிறாங்க, ஐயோ தண்ணி இருக்குது கசப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி. விசுவாசம் ஏன்னாக்கா அவங்களுக்கு சரியான வெளிப்பாடு, சில அற்புதங்களை பார்த்தாங்க, ஆவியானவர் மூலமாய் சரியான வெளிப்பாடுகள் அவங்களுக்கு இல்லை. ஆகவே அற்புதத்தை பார்த்து பார்த்து மறந்துடுறாங்க. திருப்பியும் அந்த மாறாவை மதுரமாய் மாற்றி தம்மை யார் என்று வெளிப்படுத்துகிறார். காண ஒரு புதிய ஏற்பாட்டில் உலகத்தில் வந்து விட்டார், மனிதனாக அவர் வந்து விட்டார். இயேசு மனிதனாக, கடவுள் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திருமண வீட்டிலே ஒரு குறை உண்டாயிருக்கிறது. தம்மை அங்கே தம்முடைய வல்லமை அவர் வெளிப்படுத்தி அங்கே தண்ணீராக இருக்கிறதான அந்த கற்சாடிகளை திராட்சரசமாக மாற்றி அந்த திருமண வீட்டின் குறைவை அவர் நிறைவாக்குகிறார். அதைத்தான் இந்த இடத்துல அப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆமேன். பல நேரங்களில் அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். எப்பொழுது கற்பனைகளை கை கொண்டு அன்பாயிருந்து அவரை நேசித்து அவரையே நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் என்னை வெளிப்படுத்தும். பல நேரங்கள் இப்படி நாம் ஜெபிக்கலாம், ஆண்டவரே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும், உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும், உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும், புரியாது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம். ஆகவே தான் புலம்புகிறது புதிய ஏற்பாட்டிலே புலம்பலுக்கு இடமே இல்லை. ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது புலம்பிக்கிட்டே இருந்தாக்கா பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு சரியான வெளிப்பாடு இல்லாதனால தான் புலம்புனாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இயேசு சொல்லுகிறார், என்னை வெளிப்படுத்துவேன் என்று வெளிப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறீங்களே, உமக்கு என்னை வெளிப்படுத்தும். ஆமென். என் குடும்பத்தில் வெளிப்படுவீராக, நீ என் வாழ்க்கையில் வெளிப்படுவீராக. அப்படி நம்ம ஜெபிக்கலாம். அவர் சொன்னதின்படி செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. 14:26 யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எப்படி பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு நினைப்பூட்டுகிறதற்கும் போதிக்கிறதற்கும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டில் புலம்பலுக்கோ பரிதாபப்படுறதுக்கோ இடமே கிடையாது. புலம்பலுக்கும் பரிதாபத்துக்கும் இடம் கிடையாது. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் விசுவாசித்து பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நாம் முன்னேறி செல்ல முடியும். விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிச்சயமாய் உண்டாகும். நாம் யார் என்று அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு அவர் யார் என்று வெளிப்படுத்துவார், நாம் யார் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார், அவர் யார் என்றும் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அவர் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள தேவன். ஆமென். இந்த உலகத்துல வந்து அவர் யார் என்றதை வெளிப்படுத்திட்டாரு, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதோடு கூட அவருடைய ஆவியை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து, எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் போதித்து. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் புரியாத காரியங்கள் நம் கடந்து போகும் பொழுது யார் நம்மளுக்கு போதிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நினைப்பூட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடுகளை தருகிறார். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தரிசனங்கள், சொப்பனங்கள், வெளிப்பாடுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உண்மை கொடுக்கப்படும். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு போய் அடுத்த சனிக்கிழமை வரலும் ஃபுல்லா எந்த ஒரு ஆவிக்குரிய தன்மையுமே இல்லாத வாழ முடியும். அது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய துணையும், ஆவியானுடைய ஆலோசனையும், ஆவியானுடைய வழிநடத்துதலும், ஆவியானுடைய நிரப்பப்படுதலும் இருக்க வேண்டும். அந்நிய பாஷை ஆராதனையில் அந்நிய பாஷையில பேசி துதிக்கிறது ஆராதனையில மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில துதிக்க வேண்டும். என்று சொன்னால் அந்நிய பாஷையில துதிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில பேசும் பொழுது, அந்நிய பாஷையில ஆராதிக்கும் பொழுது எப்படி என்ன செய்கிறீங்க என்று சொன்னால், அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். என்ன பேசுறீங்க? அது உங்கள் மனைவிக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைக்கு தெரியாது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க முன்னாடி பேசலானாலும் தனியாக நீங்கள் கர்த்தரோடு பேசலாம். கர்த்தரோட ரகசியத்தை, உங்கள் பிஸ்னஸை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய ஃபியூச்சரை குறித்து, உங்களுடைய காரியங்களை குறித்து சில ரகசியங்கள், உங்களுக்கு தெரியாத ரகசியங்களை ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலிருந்து உங்கள் நாவை கொண்டு தேவனிடத்தில் பேசுகிற ஒரு காரியம்தான் அந்நிய பாஷை. தேவனோடு பேசுகிறவன் தேவனோடு என்னத்தை பேசுகிறான்?
ரகசியங்களை பேசுகிறேன். ரகசியத்தை பேசுறீங்களா? ஒவ்வொரு நாள் ரகசியத்தை பேசுங்க ஆண்டவரோடு கூட. கருத்தை ஜெபம் பண்றீங்க, ரொம்ப நல்லது. கருத்தை பாடுறீங்க, ரொம்ப நல்லது. கருத்தை வேத வசனங்கள் வாசிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க, அறிக்கை பண்றீங்க, ஜெபிக்கிற நல்லது. வேணான்னு சொல்லிய கருத்தோடு, ஆனா ஆவியோடு, பரிசுத்தாவின் துணையோடு கூட. அதுக்கு தான் ஒவ்வொரு இது ஆவியினால் தான் சில வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஆகவே எனக்கு ஆவியினுடைய இந்த ஆவியானுடைய ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய வரமாகிய அந்நிய பாஷை அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா வாழ்க்கையில ஒரு லெவலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கலாம். சில இப்போ வந்திருக்கிறதான புதுசாக வந்திருக்கிறதான வாகனங்கள்ல பெட்ரோலும் இருக்குது, இன்னொன்று என்னமோ சிஎன்ஜின்னு சொல்றாங்க அது இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே இப்போ என்னவோ கரண்ட்டும் இருக்குது, பெட்ரோல்லையும் ஓடுது கரண்ட்லையும் ஓடுது அப்படின்ற வாகனம்லாம் தயாரிச்சுட்டாங்களாம். ஏன்னாக்கா அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது, இன்னும் அட்வான்ஸாக இருக்குது அவங்களுக்கு. அதனால அந்த வாகனங்களை அவங்க அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க. வெறும் பெட்ரோல் மாத்திரம் போதுன்னு நாம் வாங்கிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கிறதுக்கு வாங்குறோம், பெட்ரோல்லையும் ஓடுது கரண்ட்லையும் ஓடுது, அந்த மாதிரி வாகனங்களை வாங்குறோம். ஆகவே நீங்கள் அதே போல கருத்தோடு, பொறுப்போடு, உணர்வோடு, பக்தியோடு நல்லது, ஆனால் ஆவியோடும் அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியோடு ஜெபிக்க இன்னும் நீங்கள் வளர வேண்டும், இன்னும் பெருக வேண்டும். ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ரகசியத்தை பேசி பாருங்களேன், எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. எந்த நேரம் கிடைக்கிறப்ப ஒரு அரை மணி நேரம் தேவனோடு என்னத்தை பேசுறீங்க, ரகசியத்தை பேசி பாருங்க, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி. வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும். யார் நீங்கள் எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு அறிவு இல்லை, நோ, அவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இன்னும் அதிகமாய் நிரம்பி அவரோடு ரகசியங்களை பேசி வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லலாம். அதற்கான வெளிப்பாடுகள், அதற்கான வார்த்தைகள் ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் யார் அப்படி இன்னைக்கு நாம் யாரா இருக்கிறோம் என்ற வெளிப்பாடு வசனத்தின் மூலமாய் பல வெளிப்பாடுகள் உண்டு. தேவன் நமக்கு நம்மை குறித்து, தேவனை குறித்துதான வெளிப்பாடுகளை வேதத்தில் தந்திருக்கிறார் என்பதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீங்கள் இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்ரேல் மக்களைப் போல முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யோபுவை போல நீங்கள் புலம்பி அளப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஏன்னா அவங்களுக்கு வெளிப்பாடு போதுமான அளவுக்கு கிடைக்கப்படவில்லை. யோபுக்கு சரியான வெளிப்பாடுகள் கிடைக்கவில்லை, கொஞ்சம் கொஞ்சம் கிடைத்தது. ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், கொடுத்தார் என்று சொல்லுகிறான், எடுத்தாருன்னு சொல்றான். எடுத்தார் என்பது சரியான வெளிப்பாடு இல்லை, கொடுத்தார் என்பது ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிடைக்கிற வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், பாடு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிடைத்திருக்கிறதான வெளிப்பாடு வித்தியாசமானது, மேன்மையானது, அற்புதமான வெளிப்பாடு. இயேசு யார் என்ற வெளிப்பாடு நம்மளுக்கு தெரிகிறது. நாம் யார் என்ற வெளிப்பாடு கிடைத்து விட்டது. நாம் யார் என்ற வெளிப்பாடு அன்னைக்கு யோபுக்கு தெரியல, நான் யார் அப்படின்னு தெரியல. அவன் பழைய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு நாம் யார் என்ற வெளிப்பாடு சரியாய் தெரியாது, ஆவியானவர் மூலம் வெளிப்படுத்தப்படாதனால தான் அவங்க புலம்புனாங்க, கதறினாங்க, சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் சாம்பல்ல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு கிளைம் பண்ண வேண்டியவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:15-17. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபொழுதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், புது படைப்பாயிருக்கிறேன், புது சிருஷ்டியாயிருக்கிறேன், புதிதாய் பிறந்தவன் நான். ஆமென். பழையன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டில் கிடைக்கலைங்க உங்களுக்கு நீங்களும் நானும். அதனால்தான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னாக்கா, இந்த புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு நம்ம பாக்கியம் பெற்றவங்க பாருங்கள். ஏன்னாக்கா எப்படிப்பட்ட வெளிப்பாடு. நாம் யாரா? வெறும்
பக்தர்கள் அல்ல, பக்தர்கள் அல்ல, நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். ஆமென். மறுபிறப்பின் அனுபவம் பெற்றவர்கள், புதிதாய் பிறந்தவர்கள். எப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாடு, இப்படிப்பட்டதான பரிசுத்த ஆவியின் மூலமாக எப்படிப்பட்டதான வெளிப்பாடு நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் சாதாரண நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பெருமையா சொல்லிக்கிறோம். ரட்சிப்புன்னு என்னது? ரட்சிப்புக்குள்ள என்ன நடந்தது? மறுபடியும் நான் பிறந்தேன். இயேசு இதை பத்தி விளக்குறார் பாருங்க. அதை நான் வாசித்துட்டு உங்களுக்கு நான் விளக்கினாக்க நன்றாய் புரியும். இயேசு இதை பத்தி விளக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3லிருந்து 8 வரலும் நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3லிருந்து 8. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திற்கு வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ரட்சிப்பை வேதம் எப்படி சித்தரிக்கிறது, வேத வார்த்தையில் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்தும் என்னை குறித்தும். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் பிறக்கும் பொழுது, புதிதாய் பிறக்கும் பொழுது என்னதுன்னாக்கா, மரித்து புதிதாய் பிறக்கும் பொழுது பழைய காரியங்கள் எல்லாம் மரித்து விட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்து விட்டிருக்கிற சூழ்நிலையிலும் கூட பழைய அதே கோபம், அதே வைராக்கியம், அதே கசப்பு, அதே எல்லா விதமான அந்த பழைய சுபாவங்கள் எல்லாம் சில நேரத்தில் வெளிவரத்தை பார்த்துருக்கிறோம் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெளிவருது அது. ஏன்னாக்கா நமக்கே அந்த வெளிப்பாடு இல்லை. நான் புதிதாய் பிறந்திருக்கிற வெளிப்பாடு இல்லை. நான் இயேசு ஏற்றுக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எதுவுமே ஒரு எந்த ஒரு மாற்றமே வாழ்க்கையில தெரியாது. ஆனா வாயை திறந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா தப்பு அவங்களது கிடையாது. ஏன்னா வெளிப்பாடு இல்லை. என்ன வெளிப்பாடு இல்லை? நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், புது சிருஷ்டியா இருக்கிறேன். அதாவது என்ன தெரியுமா, இதை இந்த புது சிருஷ்டி, ரட்சிக்கப்படுகிறது புது சிருஷ்டி என்பதை ஒரு வேத பண்டிதர் விளக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு ரிப்பேரியான ஒரு காரை எடுத்துட்டு போய் ஒரு ஷோரூமில் கொடுத்து எல்லாம் தட்டி பூசி பெயிண்ட் பண்ணி எல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு ஷோ பண்ணி அனுப்புறதான், எல்லாம் ரெடி பண்ணி புது கார் போல அனுப்புகிற அப்படிப்பட்ட வேலை அல்ல. அந்த ஒரு பழைய காரை கொண்டு போய் குஜரியில் போட்டுட்டு ஷோரூம்ல புது கார் எடுத்துட்டு வர்றது போலதான ஒரு வாழ்க்கையில் மாற்றம் தான் ரட்சிப்பில் நடக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரம் மாத்திரம் தான் அப்படியே இருக்குது. உங்க ஆவியில ஆண்டவர் புதிதாய் பிறக்க வைத்திருக்கிறார். இந்த ஒரு வெளிப்பாடு இருந்துச்சுனாக்கா, மறுபடியும் நான் பிறந்தவன். அதிலும் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றது குறித்து ஒரு விளக்கம் என்னன்னாக்கா, பரிசுத்தவான்கள் அப்படின்னாக்கா டு செப்பரேட்டட், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்துல தான் வாழ்றோம், ஆனா பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். சரீரத்தில் தான் வாழ்றீங்க, ஆனா மறுபடியும் பிறந்திருக்கிறோம். மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை தேவ ஆவியின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்காரு. இது எப்ப புரியும் தெரியுமா? எப்ப ஆவியானவர் இன்னும் அதிகமாய் நம்புறோமோ, எப்ப ஆவியில இன்னும் அதிகமாய் நிரம்புறோமோ, ஆவியானவர் விசுவாசிக்கிறோமோ, ஆவியின் அபிஷேகத்தை நம்புறோமோ, ஆவியில் பிறப்பது ஆவியாய் இருக்கும், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும். அப்ப மாம்சத்தில் ஏற்கனவே தாயின் வயிற்றில் பிறந்தாயிற்று. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியில் நான் மறுபடியும் பிறக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை மறுபடியும் பிறக்க வைக்கிறார். அதற்கு அடையாளமாக மாம்சத்தில் தண்ணீரில் மூழ்கி மேலே எந்திரிக்கிறோம். அது ஒரு அடையாளம், தேவன் கொடுத்ததான ஒரு நியமம். அதை நாம் கடைபிடிக்கிறோம். ஆனால் ஆவியில் நான் பிறந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் புது சிருஷ்டி, நான் புதியவன், கிறிஸ்துவுக்குள் புதிதாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே என்ன சொல்லுவான்? அப்படி சொல்லிட்டே இருந்தாவே, நீங்க இந்த வசனத்தை சொல்லிட்டே இருந்தாவே
பழைய காரியங்களை பிசாசு கொண்டுட்டே வரமாட்டான். என்ன சொல்ல மாட்டான், இப்படி இருக்க. பல தடவை நான் இந்த வார்த்தைகளை நான் அறிக்கை பண்ணியிருப்பேன். என்ன தெரியுமா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையன ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொல்லுவோம் ஒரு தடவை, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையன ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஆமென். பேச்சு புதுசு, பார்வை புதுசு, நட புதுசு, அணுகுமுறை புதுசு, எல்லாமே புதுசு. ஆமென். ஹல்லேலூயா. பழசு இல்லை என்கிட்ட, பழசு என்கிட்ட இல்லை. அதனால தான் என்ன பண்ண தெரியுமா, ஒரு கண்ணத்தை அடிச்சாக்கா, அப்போ பழசு எப்படி, ஒரு கணத்தில் ஒரு அடி கொடுத்தாக்கா திருப்பி எத்தனை அடி, 2 அடி, அது பழசு. இப்போ எப்படி, அதான் நீங்கள் பழசா புதுசான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஊழிக்கார ஒரு ஜோக் இப்படி சொன்னார். நல்ல ஆவியில் இருந்து நீ ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க, அந்நிய பாசல் பேசி ஆராய்ச்சிட்டு இருக்கிறீங்க, சின்ன ஒரு குண்டு பின் எடுத்து சுருக்குன்னு அப்படி உங்கள் கையிலையோ காலையோ தூரத்தில் குத்தினாக்கா நீங்கள் பழைய ஆளா புதிய ஆளான்றது அங்கே வெளிப்படுமா, வெளிப்படாதா? உங்கள் வாழ்க்கையில் இது நம்ம வாழ்க்கையில் நாம் செக் பண்ணி பார்க்கலாம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் உண்டாகும் பொழுது பழைய ஆள் வெளிப்படுதா இல்லை புதிய ஆள் வெளிப்படுதா? 2 பேருங்கிறாங்க. பழைய ஆளுக்கும் இடம் உண்டு, புதிய ஆளுக்கும் இடம் உண்டு. ஆனால் பழைய ஆளை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்பதை விசுவாசித்து எல்லாம் புதிதாக இருக்கிறது என்பதை நம்பி ஆவியினாலே நான் பிறந்திருக்கிறேன் என்று விசுவாசித்து அறிக்கை பண்ணி பழைய காரியங்களை மேற்கொண்டு ஒரு நாள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நான் மறுரூபமாக்கப்படுகிறேன். கிறிஸ்துவுக்கு ஒப்பாக என் சாயல் புதிதாக்கப்படுகிற ஒரு நாள் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 1 யோவான் 3:1-10. 1 யோவான் எழுதின நிருபம் 3:1-10. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதிருக்கிறபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப புது சிருஷ்டி, புது படைப்பு, புதிதாய் பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, இன்னொரு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் இந்த வெளிப்பாடு இல்லை, அதனால தான் கவனமாக இருங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த வெளிப்பாடு இல்லாதனால தான் முறுமுறுத்தாங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த வெளிப்பாடு இல்லாதனால தான் அலப்புனாங்க, புலம்புனாங்க. நீங்கள் அலப்புறதுக்கோ புலம்புறதுக்கோ முறுமுறுக்கிறதுக்கோ தேவையில்லை. ஏன்னாக்கா பரிசுத்த ஆவியானவருமாய் வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் புது சிருஷ்டி. எல்லாம் சொல்ல, புது சிருஷ்டி. அடுத்து சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை. ஆமென். இப்போ எப்படி இருக்கிறோமா, இப்போ எப்படி இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அந்த 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை இயேசு போலவே பூர்ணமாக்கப்பட்ட நிலைக்கு நாம் மாற்றப்படுகிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பாருங்க. இப்போ இயேசு மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை பிறந்து, ஒரு உதாரணத்துக்கு நான் உதாரணம் உலகத்தின் உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ராஜா வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுக்காங்க. சின்ன பிள்ளை பிறக்குது, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பிறக்குது, ஒரு ராஜா வீட்டில் பிறக்குதுன்னு வச்சுக்காங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ தான் இத்தனை வயசுக்கு பிறகு நீ உங்கள் அப்பா உட்காந்துருக்காங்களே அந்த ராஜஸ்தானத்தில், அந்த அரண்மனையில் நீ உட்காருவே நீ அப்படின்னு சொன்னாக்கா, சின்ன வயசுலேருந்து அப்படிப்பட்ட எண்ணத்தை அந்த குழந்தைக்கு ஊட்டினாக்கா அந்த குழந்தை எப்படி நடந்துக்கொன்றீங்க? போய் துணியெல்லாம் கழட்டி போட்டு புழுதியில் போய் உருண்டுட்டு இருக்குமா? அது சேத்துல போய் விளையாண்டுட்டு இருக்குமா? இல்லை போய் தட்டத்தை எடுத்துகிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்குமா? அந்த குழந்தை எப்படி வளரும்? நான் அங்கே உட்கார வேண்டியவன், நான் அங்கே உட்கார வேண்டியவன், நான் அங்கே உட்கார வேண்டியவன். எல்லாத்தையும் என்ன பண்ணும்? தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய டிசிப்ளின்ஸை, தன்னுடைய எஜுகேஷனை எல்லாம் அதுக்கு தகுதியானதாக மாற்றத்துக்கு பார்க்கும். நான் அங்கே உட்கார வேண்டியவன் அப்படின்னு சொல்லி அதற்குரிய காரியங்களை, அந்த மேன்மையான அந்த ராஜஸ்தானத்துக்கு தேவையான அந்த காரியங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டும் இல்லையா? அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை போல இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் இருப்போமா? அதனால்தான் அவரோடு கூட நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கே போக வேண்டியவங்க? நாம்
எங்க சேர வேண்டியவங்க, எதுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், எதற்கு நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம், எதற்கு தேவனுடைய பிள்ளையாக நம்மை தேவன் ஒரு மாற்றி இருக்கிறார், எதற்காக மாற்றி இருக்கிறார்? பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள. ஆமேன். நாம் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்துக்கு சொந்தமானவன், பரலோகத்துக்கு சொந்தமானவன். பாருங்க, ரோமர் 8:13 அதை சொல்லுகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் கழுது நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆமேன். நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளைங்க. நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையை போலத்தான் நடந்துக்கணும். நான் அதுக்கு அப்படி தேவனுடைய பிள்ளை போல நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லை. அந்த தேவனுடைய பிள்ளையாய் நடக்கிறதுக்கு தேவனுடைய ஆவியானவரே என்னை நடத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய ஆவியானவரே என்னை தேவனுடைய பிள்ளையாய் வாழ வைக்கிறார். அதைத்தான் சொல்லுது ரோமர் 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே. யாருடைய ஆவியினாலே? அப்ப தேவனுடைய ஆவிகள் யாருடைய, தேவனுடைய பிள்ளைகள் யாருடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகள். நாம் யாரோட மாம்சத்தின் ஆவியில் நடத்துறதா, பிசாசு ஆவி நடத்துறதா, மாமனார் ஆவியோ, மாமி ஆவியோ, மனைவி ஆவியோ, உலகத்தில் இருக்கிற மற்றவனுடைய ஆவியோ, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வாழும்பொழுது எல்லாரும் ஒத்து வாழ்கிறோம். ஆனால் நம்மளை நடத்துறது யாரு? ஒருத்தருக்கு ஒரு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம். நம்முடைய எஜமானுக்கு கீழ்ப்படுகிறோம், நம்முடைய ஓனருக்கு கீழ்ப்படுகிறோம், நம்முடைய மேனேஜருக்கு கீழ்ப்படுகிறோம், நம்முடைய மனைவிக்கு கீழ்ப்படுகிறோம், பிள்ளைக்கு கீழ்ப்படுகிறோம், கணவன் மனைவிக்கு கீழ்ப்படுகிறோம், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறார்கள். இவைகளெல்லாம் உலகத்தில் நடக்க வேண்டிய ஒரு ஒழுங்குமுறைகள். ஆனால் நம்மை நடத்துகிறது யார்? ஆவியானவர். தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா யாரால் நடத்தப்படணும்? பேரு தேவனுடைய பிள்ளை, நடத்துறது மாம்சம் அப்படின்னாக்கா ரொம்ப ஆபத்தானது. ஆகவே ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு நம்ம இன்னும் அதிகமாய் ஒப்பு கொடுக்க நாம் கவனமாய் இருக்க வேண்டும். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப பிள்ளைக்குள்ள யார் இருக்கிறது? பிள்ளையோடு யார் இருக்கிறது? ஆமா, அப்பா இருக்காரு. எப்பயுமே ஒரு சின்ன பிள்ளைங்களோட யார் இருப்பாங்க? அப்பா அம்மா இருப்பாங்க கூட. ஒரு சின்ன பிள்ளைய விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைக்கு அதுக்கு போதுமான அறிவு வளர்ச்சி இல்லாதனால எப்பயுமே தாய் தகப்பனுடைய கண்கள் அந்த பிள்ளைகளின் மீது இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போகிறாங்க, எங்கே விளையாடுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு அந்த சின்ன குழந்தைகள் மீது தாய் தகப்பனுடைய கண்கள் விழுந்துக்கிட்டே இருக்கும். கூடவே இருப்பாங்க அவங்க. அது போல தான் நம்மளுக்கு தெரியாதுங்க, அந்த உலகத்தில் எங்கே போனால் என்ன தீங்கு இருக்குது, யார் என்ன தீங்கு வச்சிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்கிறான், ஆண்டவரே மறைவான கண்ணிகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி, பொல்லாங்கன் எய்யும் சத்துருக்கள் வைக்கும் மறைவான கண்ணிகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுறான். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே பொல்லாத கண்ணிக்கு விலக்கி பொல்லாதவர்கள் வைக்கிறதான மறைவான கண்ணிக்கு விலக்கி காத்துக்கொள்கிறது மாத்திரமல்ல, நீ கூடவே இருந்து விடும். ஆமேன். அவர் அப்படியே சொல்லி கூடவே இருக்கிறாராம். உலகத்தில் உங்களோடு கூடவே இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும், எல்லாம் சொல்ல, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதே 1 யோவான் 5:4 சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் யாரால் பிறந்தவர்கள்? தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்திருந்தாக்கா நாம் என்ன பண்ண போறோம்? உலகத்தை ஜெயிக்க போகிறோம். உலகத்தை எப்படிப்பட்டதான வெளிப்பாடுகள் பாருங்க. உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆகவே உலகம் நம்மளை ஜெயிக்க கூடாது, உலகத்தை நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். உலகத்தின் பாவத்தை, உலகத்தில் இருக்கிறதான எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களை நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். அதே 1 யோவான் 5:18-19 சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனால் பிறந்தவர்களுக்குள்ளும் பாவம் காணப்படுகிறதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் பாவம் இருக்கிறதே. சில நேரத்தில் ஊழியக்காரர்கிட்ட வந்து கேட்கறது உண்டு,
குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்கிட்ட சில நேரத்தில் கேட்கறது உண்டு. இந்த குறைகள் இந்த பாவங்கள் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு குறைகள் இந்த பாவங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறாங்க, இவங்க இப்படி நடந்துக்கலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்களே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை பார்த்து சொல்கிறாங்களே. காரணம் என்ன தெரியுமா? நான் தவறு செய்கிறதுக்கும் நான் பாவம் செய்கிறதுக்கும் நீங்கள் தவறு செய்கிறதுக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஒரு காரணம் கிடையாது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்ற வெளிப்பாடு இல்லாமல், ஆவியானவரால் நடத்தப்படுவோம் என்ற அந்த விசுவாசம் இல்லாமல் நம்முடைய சொந்த புத்தியில் நடக்கும் பொழுது நானும் தவறு செய்யலாம், நீங்களும் தவறு செய்யலாம். ஆவியினால் நடத்தப்படுவோம் என்று சொன்னால், ஆவியினால் நடத்தப்படுவோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம், பாவம் செய்ய மாட்டோம். ஆவியானவரால் நடத்தப்பட்டால் பாவம் செய்ய முடியாது. ஆமென். அதனால தான் பெர்க்மன் ஃபாதர் அருமையான பாட்டு பாடுறாரு. வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே அகற்றிவிட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன பண்ணி நடத்துவாரு? கண்ட்ரோல் பண்ணி நடத்துவாருங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆவியில் நிரம்புங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பழக்கத்துக்குள்ள இன்னும் நீங்கள் ஆழமாக இறங்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கருத்தோடு பக்தியோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு மனிதனை அனலாக்கும். லூக்கா 19வது அதிகாரம் 1-10 வசனங்கள் வாசிக்கிறது நேரம் இல்லை. இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் எரிக்கோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவன் மைசூரிடமிருந்து சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். சகே வீட்டுக்குள் இயேசு நுழைந்த ஒரு சம்பவத்தை இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:1-10 வரலும் வாசிக்கிறோம். அப்ப இங்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது அவருடைய அந்த ஸ்தானம் மாற்றப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்தானம் மாற்றப்படுகிறது. அவர் சொல்லுகிறார் 9:10 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமனுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எங்கிருந்து எங்கு போகுது பாருங்க ஸ்தானம். இவன் ஒரு வரி வசூலிக்கிறவனாய் இருக்கிறான், பாவி என்று உலகத்தாரால் பெயர் பெற்றிருக்கிறான். இயேசு அவனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, அவனை மறுபடியும் பிறக்க வைக்கும் பொழுது அவனுடைய ஸ்தானத்தை எங்க கொண்டுட்டு போறாரு? பாவி அப்படின்ற அந்த ஸ்தானத்தை எங்க கொண்டு போறாரு? ஆபிரகாமின் குமாரன். ஆமென். பாவிக்கும் ஆபிரகாமின் குமாரனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இன்னும் சொல்லுவாங்க, உலகத்தில் சொல்றது போல கீழும் மேலும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் சரியா வரல. எட்டாவது தோறுங்க பாவி எங்க, ஆபிரகாமின் குமாரன் எங்க? அவர் இயேசு சொல்றாரு, இயேசு நமக்குள் வரும் பொழுது, எல்லாரும் சொல், இயேசு எனக்குள் வரும் பொழுது என்னுடைய ஸ்தானம் மாற்றப்படுகிறது. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார்றவன்ல நான், பாவிகளுடைய வழியில் நிலறவன்ல நான், குடிசைக்கும் கோபுரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அது போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றாரு. ஆண்டவர் இயேசு வந்த உடனே பாவின்ற பெயர் போய் ஆபிரகாமின் குமாரன் என்ற ஸ்தானத்தை இயேசு எனக்கு கொடுக்கிறாரு. லூக்கா 13வது அதிகாரம் 12-16 கூட பாருங்க, அந்த ஸ்திரியை, பலவீனப்பட்ட அந்த ஸ்திரியை தேவன் விடுதலை ஆக்கிட்டு அவர் சொல்றார், கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக அந்த அங்கேயும் சொல்றார் அவர். இந்த லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து, ஆபிரகாமின் குமாரத்தி, அங்கே அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லி அவர் அந்த மகளை சொல்லுகிறார். தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியை உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மீது கைகளை வைத்து உடனே அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு அந்த அற்புதத்தை செஞ்சதுனால அவங்களாம் முறுமுறுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்தி இவளை விடுதலையாக்க வேண்டியது என்னுடைய சித்தம் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 9-16 வரலும் வாசித்து பாருங்க. அங்கேயும் அதைத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு, எல்லாரும் கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுக்குள் என்னுடைய ஸ்தானம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு போய்விட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எந்த ஆசீர்வாதமா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம்.
பாவிக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எவ்வளவு பொருந்துங்க. இது யாரால் உண்டாகிறது? இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்ததினால், இயேசு கிறிஸ்து நம்மை மறுபடியும் பிறக்க செய்ததினால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பினதினால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறதுனால் நம்முடைய ஸ்தானம் நமக்கு மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. எதனால் நடக்கிறது இது? நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், நாம் பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். எபேசியர் 1:3. எதற்குள் ஆசீர்வதித்து இருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள். எல்லாம் சொல்ல, கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நான் இருக்கிறோம். என்னுடைய ஸ்தானம் மாற்றப்பட்டாயிற்று. நீங்க பழைய மனுஷன் அல்ல, பழைய சிருஷ்டி அல்ல, பழைய அதே பெயர், அது பழைய பேரே இருக்கலாம், பழைய ரூபமாக இருக்கலாம், பழைய சரீரமாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆவியில் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாம் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அளப்ப வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கலங்கி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் யார் என்ற வெளிப்பாடு கர்த்தர் நம்மை வெளிப்படுத்துகிறார். நம்மையும் இந்த நாம் யார் என்ற வெளிப்பாட்டையும் அப்படி ஆவியானவர் மூலமாய், வசனத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் யாருன்னு நம்மளை குறித்து நாம் இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின் மூலமாய் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். இயேசு யார் என்ற வெளிப்பாடை பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையின் நடையே வித்தியாசமாக இருக்கும். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையின் எல்லாமே வித்தியாசமாய் மாறும். ஏன்னு சொன்னால் நம்முடைய ஸ்தானம் மாற்றப்பட்டு இருக்கிறது. நீங்கள் நினைக்க வேண்டிங்க அதே பேர் தான், அதே ஊர் தான், அதே மனைவி தான், அதே பிள்ளை தான், அதே வேலை தாங்க. இல்லைங்க, எல்லாம் அதுவே இருந்தாலும் உள்ளான மனுஷனுக்குள் ஆவியிலே ஸ்தானம் மாற்றப்பட்டாயிற்று. என்னுடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டு விட்டது, என்னுடைய புத்தி மாற்றப்பட்டு விட்டது, என்னுடைய அணுகுமுறை மாற்றப்பட்டு விட்டது, என்னுடைய பேச்சு மாற்றப்பட்டு விட்டது. அது மாத்திரமல்லங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த ரூட்டே மாற்றப்பட்டு விட்டது. ஆமென். நான் வேலை செய்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் பிரயாசப்படுறேன், நான் சேமிக்கிறேன். ஆனால் என்னுடைய சோர்ஸ், அதாவது ஆசீர்வாதத்தின் ஊற்று கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே என்னுடைய எண்ணம், என்னுடைய மூளை, என்னுடைய அறிவெல்லாம் என்னுடைய இந்த உலகத்தின் காரியத்தையே பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. உலகத்தில் தான் வாழ்கிறேன், உலகத்தில் தான் வேலை செய்கிறேன், உலகத்தில் தான் உழைக்கிறேன், உலகத்தில் சம்பாதிக்கிறேன். ஆனால் என் சோர்ஸ், என் சம்பளம், என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய நன்மைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு வருகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, ஸ்தானம் மாற்றப்பட்டு இருக்கிறது. நான் இயேசுவின் பிள்ளை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றப்பட்டு விட்டேன். எழுந்து நிற்போம். பாருங்க, ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் உள்ள வந்ததுமே சகேயுவை கொண்டு போய் ஆபிரகாமுக்கு பிள்ளையா மாத்திட்டாரு. அந்த பலவீனப்பட்ட அந்த ஸ்திரியை ஆபிரகாமின் குமாரத்தியா மாத்திட்டாரு. இயேசு ஏன் எதுக்கு மாத்துறாரு? ஏன் ஆபிரகாமிட்டை கொண்டு போய் மாத்துறாரு? ஏன் ஆபிரகாமிட்ட கொண்டு போய் கனெக்ட் பண்றாருனாக்கா, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசித்து மறுபடியும் பிறந்த உங்களுக்கு எனக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தருவதற்காக. ஏன் தெரியுமா? முறுமுறுக்காம எல்லா சூழ்நிலையிலும் குழந்தை பிறக்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத பொழுது விசுவாசித்து நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஆகவே தான் விசுவாசத்துக்கு பெரிய ஒரு மாதிரி என்னன்னாக்கா ஆபிரகாம் வைக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் விசுவாசித்தாங்க, முறுமுறுத்தாங்க. யோபு நம்பினா புலம்பனா. அப்படியே பாருங்க, பல பரிசுத்தவான்கள்லாம் நம்புறாங்க, புலம்புறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க, திருப்பியும் நம்புறாங்க. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஆகவே தான் அவனுடைய விசுவாசத்தின் அவன் போல நம்ம விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தால் அவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ சகேவை எடுத்ததுமே பாவியாக இருக்கிறான், ஊரில் ஒதுக்கப்பட்டிருக்கிறான், உடனடியாக ஆபிரகாமின் பிள்ளையாக மாற்றிடுறாரு. பலவீனப்பட்ட ஒரு ஸ்திரீ வரா, உடனடியாக அவளை சுகமாக்கிட்டு இவளை ஆபிரகாமின் குமாரத்தியாக மாற்றிடுறாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுக்குள் உறுதியாய் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசத்தார் அது மாதிரி நம்பும் பொழுது நம்மளை என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றி விடுகிறார். ஆமேன். ஆகவே நம் புலம்பலுக்கும் அளப்புறதற்கும் டிப்ரெஷன் ஆகிறதற்கும் விரக்தி அடைவதற்கும் சோர்ந்து போகிறதற்கும் நமக்கு வழியே கிடையாது. ஏன்னாக்கா கலக்கமே கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறேன், பதில் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமேன்.
வெளிப்பாடு கொடுக்கப்பட்டாயிற்று. நாம் யார் என்ற வெளிப்பாடு, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு யார், நாம் யார், வெளிப்பாடு கொடுக்கப்பட்டாயிற்று. அதை அறியலாம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அது வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் அதை அறிக்கை பண்ணலாம், விசுவாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், அறிக்கை பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆங்காங்கே வேலை செய்கிற இடத்திலே, இருக்கிற இடத்திலே, பக்கத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபை, வசனங்களை போதிக்கிற சபையில் அங்கமாயிருந்து ஒவ்வொரு ஞாயிறையும் ஆராதனையை தவறாமல் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வெளிப்பாட்டின் மேல் வெளிப்பாடு, அது பூமியின் உயர்ந்த இடங்களிலே உங்களை உட்கார பண்ணும். அது மாறாத வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. நீங்க சேலஞ்சா எடுத்து பாருங்க. உங்களுடைய படிப்புக்காக, உங்கள் வேலைக்காக, உங்களுடைய முக்கியமான காரியங்களுக்காக ஞாயிறு ஆராதனையை சில நேரங்களில் மிஸ் பண்ணால் ஒழிய, நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற ஞாயிறு ஆராதனையை நீ அசட்டியாய் எண்ணாமல் நீ அங்கே கலந்து முழு ஆராதனையிலும், அற ஆராதனையில் இல்லை, கால ஆராதனையில் இல்லை, ஆராதனை முடிஞ்சோட்டி இல்லை, ஒரு பாட்டு தொடங்கினோட்டி இல்லை, துவக்கத்திற்கு முன்பிலிருந்து முடிகிற வரையிலும் முழுமையாக நீ கலந்து பார். இது கர்த்தருடைய வாக்கு தத்துவம். என் பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சி நாளாக எண்ணுவாயானால், கனமாய் எண்ணுவாயானால், அங்கே கிடைக்கிற வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உட்கார பண்ணுவது நிச்சயம். யாக்கோபின் சுதந்திரம் நிச்சயம். அது மாறாத வாக்கு தத்துவம். அவர் அதை செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது ஆவியானவரும் வசனமும் ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தும், என்னை தேற்றும், என்னை பலப்படுத்தும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையின் ஸ்தானத்தை மாற்றுகிறதுக்காய் நன்றி. எங்களை ஆபிரகாமின் குமாரனாய், ஆபிரகாமின் குமாரத்தியாய் மாற்றி, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாய் எங்களை நியமித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வெளிப்பாட்டை பெற்றவர்களாக தொடர்ந்து இந்த உலக வாழ்க்கையிலே உம்முடைய ஆவியின் துணையோடு, உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாட்டோடு பலமாய், ஜெயமாய், வெற்றியாய், முன்னேற்றமாய் வாழ தொடர்ந்து கிருபை செய்கிறதற்காய் நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.